கூட்டணியில் இருக்கிறதுனால கம்முன்னு இருப்பேன்னு நினைக்காத. நாங்கள்லாம் வேறு மாதிரி கூட்டணியிலே இருந்தாலும் ஆளுங்கட்சிக்காரங்க தப்பு பண்ணால் சுட்டி காட்டுவோம்ல அப்படின்ற மாதிரி கருத்தாக சுட்டி காட்டியிருக்கார் ஒருத்தர். யார் இவர்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள். அவர் உண்மையிலேயே என்னென்னா முக்கியமான பிரச்சனைகளை பேசியிருக்கார். ஃபஸ்ட்டு தனியார் நிறுவனங்களில் இடஒதுக்கீடு பற்றி பேசியிருக்கார். அது ரொம்ப கவனிக்க வேண்டியது. ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டில் வேலை அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. கவர்மெண்ட் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறதே ரொம்ப கணிசமான எண்ணிக்கையில் குறைஞ்சி போச்சு. ஏன்னா ப்ரைவேட் செக்டர் அதிகமானதுனால அங்கே தான் நிறைய பேர் படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. அப்படி அங்கே இப்போ கவர்மெண்ட்டுன்னா அதில் இடஒதுக்கீடு இருக்கும், அதில் பர்சன்டேஜ் கணக்கு இருக்கும். நம்ம எந்தெந்த கேட்டகரியில் வருமோ அந்த இடஒதுக்கீடு பேரில் நம்ம வேலைக்கு சேர்றதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் ப்ரைவேட் செக்டருக்குள்ளே அது இருக்காது. அவங்க வேறு கார்ப்பரேட் ரூலில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு இந்த கான்செப்ட்லாம் கிடையாது. ஒரு குவாலிஃபைடான ஆள் டிகிரி இருக்குது அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வேலை தானே தவிர இடஒதுக்கீடு அப்படின்ற கான்செப்ட் அங்கே ப்ரைவேட் செக்டருக்குள்ளே இருக்கார். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ ப்ரைவேட் செக்டர் அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்குது, நிறைய பேர் அங்கே தான் வேலைக்கு போகிறாங்கன்னா அப்போ ப்ரைவேட் செக்டருக்குள்ளே இடஒதுக்கீடு வேணும்ல. வெறுமனா இடஒதுக்கீடுன்னு வாயில் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகலன்னா எப்படி? அது கொண்டு வரணும்ல. சட்ட ரீதியாக ப்ரைவேட் செக்டருக்கு இடஒதுக்கீடு வேணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துருக்கிறார் சண்முகம் அவர்கள். இல்லை, கட்டாயம் சாத்தியப்பட வேண்டும். இல்லை என்றால் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் ஏற்கனவே தனியார் மயமாக்கப்பட்டு விட்டது. அரசு துறையிலே வேலை வாய்ப்பே இல்லை. பன்னாட்டு கம்பெனிகள், உள்நாட்டு முதலாளிகள் தான் தொழிற்சாலைகளை துவங்குகிறார்கள். புதிய வேலை வாய்ப்பு என்பதே தனியார் துறையில் மட்டும்தான் என்கிற நிலையில் இந்த தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்பது சட்டமாக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த ஒடுக்கப்பட்ட இந்த பிரிவினருக்கு வேலை வாய்ப்பு என்பதே கனவாய் போய்விடும். ஆகவே கட்டாயம் அத்தகைய சட்டத்தை இயற்ற வேண்டும். அதுக்கடுத்ததாக அந்த சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த லாக்அப். அதை பற்றி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, முதல்வர் பேசியிருக்கிற இந்த பதில், அதாவது முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதில் நம்ம காவல்துறையில் விசாரணை பண்ணும்போது இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்க பதில் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. எப்படின்னா, கூட்டணியில் இருந்துக்கிட்டே குத்தி காட்டுறதுக்கு பேர் பண்ணவர் தான் ஐயா சண்முகம் அவர்கள். போராட்டம் பண்ணுவாங்க, எதிர்கருத்துக்களை சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொல்லலாம், கூட்டணியில் இருந்துக்கிட்டே எவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு பாருங்கயா அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இவர் ரொம்ப நிறைய நெகட்டிவான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காரோ, கூட்டணிக்குள் எதுவும் கசப்பு வந்துருவோ அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நடவடிக்கையினால் கூட்டணி பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க லெவலுக்கு ஊருக்குள்ளே ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அதோட சேர்ந்த மாதிரி இந்த பாயிண்ட்டும் சேர்ந்துருக்கு. இப்போ முதல்வர் அவர்களையே வான் பண்ணியிருக்காரு, கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அப்படின்றப்ப பார்த்தியா கூட்டணிக்குள்ள ஏதோ பிரச்சனை போலையா, அதனால தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்களோ, அதனால தான் இந்த மாதிரி டென்ஷன் ஆகிற சண்முகம் ஐயா அப்படின்ற மாதிரியும் ஊருக்குள்ள ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு பேசியிருக்காரு ஐயா சண்முகம் அவர்கள். இல்லை, திருப்பூணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நேற்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறோம். அது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ள கருத்து ஏற்புடையதல்ல. விசாரணையின் போது மாரடைப்பு ஏற்படுவது என்பது இயல்பான ஒன்று என்று முதலமைச்சர் அந்த கொலையை நியாயப்படுத்தி இருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. நெக்ஸ்ட்டு, இப்போ மொத்தமாக திமுக ஆட்சியில் 24 லாக்அப் டெத் அப்படின்றது கணக்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க, செய்தியில் வெளிவந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் சண்முகம் அவர்களும் பேசியிருக்கார். என்னென்னா, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம், அதை விட்டுட்டு காவல்துறை இந்த என்கவுண்ட்ரு, அதுக்கப்புறமா விசாரணைன்னு கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி தாக்குறது, இதனால் உயிரிழப்பு ஏற்படுறது, லாக்அப் டெத், இதெல்லாம் ஏற்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சட்ட ரீதியான நடவடிக்கைகள்லையும் வரம்பு முறை தேவை. விசாரணை மன்றம் சொல்லிட்டு போட்டு காலி பண்ணுறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு சண்முகம் அவர்கள். இல்லை, 28 24 என்பதற்கு தான் விவரங்கள் இருக்குது. 24 என்கவுண்டர்கள், லாக்அப் டெத்து மட்டும் இல்லை, என்கவுண்டர்கள், லாக்அப் டெத்து, இந்த மாதிரியான விசாரணையின் போது நடைபெற்ற மரணங்கள் எல்லாம் சேர்த்து 24 என்பது தான் இதுவரைக்கும் இருக்கிற விவரம். காவல்துறையினர் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டுமே தவிர விசாரணை என்கிற பெயரில் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு கொடூரமான தாக்குதலை நடத்துவது, என்கவுண்டர்கள் செய்வது போன்ற விஷயங்கள் வன்மையான கண்டனத்துக்குரியது.